நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 332வது குரலாக அமையிருக்கின்றது. இதற்கு அமையப்பெற்றிருக்கின்ற உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. நிலையில்லாத செல்வத்தில் நாட்டம் கொண்டோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை என்னவாகும் என்பதை இந்த குரல் எங்களுக்கு உணர்த்த இருக்கின்றது. நல்லொரு உரையாகவும் நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. நாங்கள் முதலில் குரலை காண்போமாக இருந்தால், கூத்தாடவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிளின் தற்று. கூத்தாடவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிளின் தற்று என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பெரிய செல்வம் வந்து சேருதல் கூத்தாடும் இடத்தில் கூட்டம் சேர்வதை போன்றது. அது நீங்கி போதலும் கூத்து முடிந்ததும் கூட்டம் கலைவதை போன்றது என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களிடம் பெரிய செல்வம் எவ்வாறு வந்து சேருமாக இருந்தால், ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்கு செய்த ஒரு மண்டபத்திலோ ஒரு பொது இடத்திலோ நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை கூத்தையோ அல்லது இசை நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்வோமாக இருந்தால், அந்த நிகழ்வுக்கு எவ்வாறு கூட்டங்கள் சிறிது சிறிதாக வந்து சேருமோ அதே போன்றுதான் எங்களிடமும் பெரும் செல்வமும் வந்து சேரும். ஆனால் அந்த நிலையில்லாத செல்வம் எங்களை விட்டு போகின்ற பொழுது எவ்வாறு செல்லுமாக இருந்தால், அந்த நிகழ்வு முடிந்ததும் கூட்டம் ஒரே தடவையில் எவ்வாறு கலைந்து செல்லுமோ அதே போன்றுதான் எங்களிடம் இருக்கின்ற செல்வங்களும் நிலையில்லாத செல்வங்களும் எங்களை விட்டு போகும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் இந்த கூத்தாட வைக்கும் குழாத்தற்றை பெருஞ்செல்வம் போக்கும் அருவிளின் தற்று என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், சேர்த்து வைத்த பணமும் சொத்தும் ஒருவரை விட்டு போவது கூத்து முடிந்ததும் மக்கள் அரங்கத்தை விட்டு கலைந்து செல்வதை போன்றதாகும். நாங்கள் சேர்த்து வைத்த இந்த நிலையில்லாத பணம் பொருள் என்ற செல்வம் எங்களை விட்டு எவ்வாறு போகுமாக இருந்தால், ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்து அந்த நிகழ்வு முடிந்ததும் கூட்டம் அந்த இடத்தை விட்டு எவ்வாறு ஒரே தடவை கலைந்து செல்லுமோ அதே போன்று இந்த நிலையில்லாத செல்வங்களும் எங்களை விட்டு கலைந்துவிடும் என்பதாக கலைஞருடைய ஊரை அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் கூத்தாட வைக்கும் குழாத்தற்றை பெருஞ்செல்வம் போக்கும் அருவிளின் தற்று என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நாடக அரங்கிற்கு கூட்டம் வருவது போல சிறிது சிறிதாக செல்வம் சேரும். நாடகம் முடிந்து கூட்டம் கலைவது போல் மொத்தமாக போய்விடும் செல்வம் என்பதாக சாலமன் பாப்பனோட உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் ஒரு நிகழ்வை 3 உரைகளும் ஒன்றாகத்தான் அமைந்திருக்கின்றது. சற்று உரைநடைகள் வித்தியாசமாக இருந்தாலும், ஒரு நாடகத்தையோ ஒரு அரங்கில் நாங்கள் ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்து நாங்கள் அதை நடத்துகின்ற பொழுது சிறிது சிறிதாகத்தான் அந்த இடத்துக்கு கூட்டங்கள் வந்து சேரும். அதே போன்றுதான் எங்களிடமும் செல்வம் பணம் பொருள் எல்லாம் வந்து எவ்வாறு வந்து சேருமாக இருந்தால், சிறிது சிறிதாக வந்துதான் அது பெருஞ்செல்வமாக எங்களிடம் வந்து சேரும். ஆனால் அந்த பெருஞ்செல்வம் நிலையில்லாத பெருஞ்செல்வம் எங்களை விட்டு போகின்ற பொழுது எவ்வாறு செல்லுமாக இருந்தால், அதன் ஏற்பாடு செய்த நிகழ்வை கலைத்தது முடிந்ததும் எவ்வாறு ஒரே தடவையில் கூட்டங்கள் கலைந்து விடுகின்றதோ போய்விடுகின்றதோ அதே போன்றுதான் இந்த நிலையில்லாத செல்வங்களும் எங்களை விட்டு போய்விடும் என்பதாக சாலமன் பாப்பனோட உரையும் ஏனைய 2 உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. மேன்றைய குரல் நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. நிலையில்லாதவற்றில் நாட்டம் கொள்ளக்கூடாது என்பதை இந்த குரல் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. எங்களுக்குள்ளும் இந்த குரலை உருவாக்கி நாங்களும் எதில் நாட்டம் வைக்க வேண்டும் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறான ஒரு குரலாகத்தான் அமைந்திருக்கின்றது. கூத்தாட வைக்கும் குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிளின் தற்று. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.